முதல்ல சபையை குறித்து தான் நமக்கு ஒரு தெளிவு இருக்கணும். அப்போ தான், ஏன்னா இப்போ போன தடவை வந்து இந்த ரட்சிப்பை பற்றி பேசணும்லாம் நீங்கள் சொன்னீங்க. இப்போ நம்ம அதுக்கு அடுத்த லெவல் கொஞ்சம் கடந்து போகணும் அப்படின்னு சொல்லும் போது, சபையை கொடுத்து நமக்கு வந்து நமக்கு முதல்ல ஒரு புரிதல் இருக்கணும். சர்ச்னா என்ன அப்படிங்கிற மாதிரி. பழைய ஏற்பாட்டில் இல்லாத ஒரு பெரிய கான்செப்ட் தான் புதிய ஏற்பாட்டில் இருக்கிறது. அதுக்கு பேர் தான் சர்ச்சு. அவரே சொல்கிறார், இது ஒரு ரகசியங்கிறார். கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ளது, கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ளது. இந்த ரகசியம் பெரியதுங்கிறார். இதை நீங்கள் கொஞ்சம் டீப்பாக போனீங்கன்னா, கிரைஸ்ட் வந்து படைக்கும் பொழுதே ஆதாமும் ஏவாளும் படைக்கிறார், கணவனும் மனைவியுமா. ஏன் அப்படி படைச்சாருன்னு நம்ம யோசிக்கணும் இல்லையா? முதல் உறவு அவர் படைக்கும் போது அண்ணன் தங்கச்சியாக படைச்சிருக்கலாம், அக்கா தம்பியாக படைக்கலாம், அம்மா பையனாக படைச்சிருக்கலாம், இல்லை அப்பா பொண்ணாக படைக்கலாம், என்ன வேணால் செஞ்சுருக்கலாம். ஆனால் படைக்கும் போதே கணவன் மனைவியாக படைக்கிறார். அப்படின்னா காடோடையதான கிரியேஷன். இன்னும் கொஞ்சம் நீங்கள் உலக பிரகாரமாக பார்த்தீங்கன்னா, இவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க, அதாவது பைபிளை நம்பாதவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, மனுஷன் வந்து குரங்குலேருந்து வந்தான், குரங்குலேருந்து வரும்போது அவன் வந்து எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாமல் இருந்தா அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த காலத்திலேயே கணவன் மனைவியாக அவங்க இருந்தாங்க. ஆமாம், அவங்களுடைய வியூவில் நான் சொல்கிறேன். ஆனால் ஆண்டவர் படைக்கும் போது மனுஷனை படைச்சி அவனுக்கு அறிவு கொடுக்கும்போது ஒரு மனைவி மேலே ஒரு கணவனுக்குள்ள அறிவை தான் கொடுத்தாரு. அவன் ஏவாளை பார்க்கும்போது என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சம், இவங்க எங்கள் அம்மான்னு அவன் பார்க்கவே இல்லை, இது என் பொண்ணுன்னு அவன் பார்க்கல, என் மனைவின்னு பார்த்தான். அந்த தாட்டை வந்து காட் டிஃபால்ட்டாக உள்ள வச்சிருக்காரு. ஆமாம், இதுக்கு பின்னாடி ரகசியம் இருக்குது. அதோட என்ன அர்த்தம்னா, கிரைஸ்டுக்கும் சர்ச்சுக்கும் உள்ளதான தொடர்பு. இந்த தொடர்பு வரப்போகுது. அந்த வரப்போகிற தொடர்பை தான் அவனுக்குள்ளே வைக்கிறாரு. அது எப்படிங்க வரப்போகிற தொடர்பை உள்ளே வைப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் பொதுவாகவே உலகத்தில் இருக்கிற எல்லாருமே, இப்போ உள்ளவங்க, இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் உள்ளவங்க எல்லாரும் பாருங்கள், செத்தா பரலோகத்துக்கு போகிறேன், சொர்க்கத்துக்கு போகிறேன், இப்படி தானே சொல்கிறோம். இது வரப்போகிறது. நம்ம சொர்க்கத்தை பார்க்கல, பார்த்த யாரும் வந்து சொல்லலை. ஆனால் உங்களுக்குள்ளே டீஃபால்ட்டாக அப்படி ஒரு எண்ணம் இருக்குல்ல, நான் செத்தா சொர்க்கத்துக்கு போவேன். அது பாவியோ பரிசுத்தவானோ இயேசுவை அறிஞ்சவங்களோ அறியாதவங்களோ எல்லாரும் சொல்கிற வார்த்தை என்ன? பரலோகம் போகணும். ஆமாம், நான் செத்தா பரலோகத்துக்கு போவேன். இந்த பரலோகத்துக்கு போவேங்கிற தாட் எப்படி வந்தது? இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் டிஃபால்ட்டாக உள்ளே வைக்கப்பட்டது. அதே மாதிரி ஆதாம் படைக்கும் பொழுதே மனைவி என்கிறதான அந்த அந்த டிஃபால்ட்டாக அவனுக்குள்ளே வைக்கப்பட்ட எண்ணம் அது. இது வந்து பரலோகமே வச்சுருக்கு. ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் சபையை பார்க்கணும். ஆமாம், ஸோ இட்ஸ் அ ஹெவன்லி பிளான். ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ளது, கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ளது, ஹெவன்லி பிளானாக இருக்குது. அப்போ இந்த மனைவி கணவனுக்கு எப்படி இருக்கணுங்கிற விஷயத்துக்குள்ளே போகும்போது தான் நம்ம இதை புரிஞ்சிக்கவே முடியும். சரியா? அப்போது எனக்கு இப்போ நீங்கள் கேட்டவுடனே நான் வரதை சொல்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனைவி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பேசிக், ஒரு அடிப்படை பேசிக். ஒரு பொண்ணு பார்க்க போகிறோம், போன உடனே அந்த பொண்ணை பற்றி நம்ம பார்க்கும்போது அடிப்படையாக பொண்ணு வந்து உயரமாக இருக்குது, சிவப்பாக இருக்குது, படிச்சிருக்கு, படிக்கலை, என்ன வேணா இருக்கட்டும், அடிப்படையாக அவங்க எதிர்பார்க்குறது என்னென்னா கற்புள்ள கன்னிகையாக இருக்கணும். இது வரைக்கும் கல்யாணமாக இருக்கக்கூடாது. அந்த பொண்ணு எனக்கு தான் முதல்ல என்னவாக இருக்கணும்? மனைவி ஆகணும். இப்படி ஒரு தாட்டு நமக்கு வரும்ல. இதைத்தான் பவுல் எழுதுகிறாரு 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் 2-3 வசனத்தில். அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? உங்களை ஒரே புருஷனுக்கு கற்புள்ள கன்னிகாய் ஒப்படைக்க நான் வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த இடத்துல நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, அந்த மணவாளன் இந்த மணவாட்டியை கல்யாணம் பண்ணி வரும்போது என்ன எதிர்பார்க்குறாருன்னா, கற்புள்ள கன்னிகையாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாரு. கற்புள்ள கன்னிகை. ஆமாம். அப்போ அந்த கற்புள்ள கன்னிகைனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு உதாரணம் தான். கற்பு என்பது சரீரத்தின் அடிப்படையிலும் இருக்குது, மனதின் அடிப்படையிலும் இருக்குது. ஆமாம், இல்லையா? இப்போது சரீரத்தின் அடிப்படை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு புருஷனுக்கு திருமணமான உடனே கற்பு போயிடுமா? அப்போ போகாது. கல்யாணம் பண்ணி ஒரு கணவனுக்கு கொடுத்துட்டிங்கன்னா கற்பு போயிடுமான்னா போகாது. இன்னும் சொல்லப்போனால் கல்யாணம் பண்ணவங்கள தான் கற்பு கரசின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ கற்பு என்பது சரீரத்தின் அடிப்படையில் இல்லை, கற்பு என்பது மனதின் அடிப்படையில் இருக்கு. கல்யாணம் பண்ண ஒய்ஃபாக இருக்கட்டும், அந்த ஒரே புருஷனையே நினச்சிக்கிட்டு அவரோடு கூட இருத்தல், இதுக்கு பேர் தான் கற்பு. இதை வந்து ஸ்பிரிச்சுவலி உங்ககிட்ட எதிர்பார்க்குறாரு கிறிஸ்து. என்னுடைய நினைவு தாட் எல்லாம் அவர் மட்டும். ஓகே, அவருக்கு இந்த 2 நினைவு பிடிக்காது. அதனால தான் திருப்பி சொல்வார், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரிடத்தில் போங்கள், பாகால் தெய்வமானால் பாகால் இடத்தில் போங்கள். சபை வந்து உலகத்தை நினைக்கக்கூடாது, கிறிஸ்துவை மட்டும் நினைக்கணும். கிறிஸ்துவையும் நினச்சிக்கிட்டு உலகத்தையும் நினைக்குதுன்னா கற்பு அடி வாங்குது. அதனால தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, என் ஆவி மனுஷனோடு கூட போராடுவது இல்லை. ஏன்னா ஆவி ஆவியானோட தான் இருக்கணும், மாம்சம் மாம்சத்தோடு இருக்கணும். இப்போ இவங்க எங்கிட்ட ஆவியாகவும் இருந்துக்கிறாங்க,
கணவன்கிட்ட உண்மையாகவும் இருந்துக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க, வெளியவும் போய் என்ன செஞ்சுக்கிறாங்க, உலகத்தோடு கூட கலந்துக்கிறாங்க. இப்போ இவர் இதை விரும்பலை, ஆண்டவர் விரும்பலை. ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட கற்புள்ள கன்னிகையாக அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த அடிப்படையில் தான் அவர் என்ன எதிர்பார்க்குறாரு, சர்ச்சை எதிர்பார்க்குறாரு. ஃபஸ்ட்டு சர்ச் என்னை சந்திக்க வரப்போகுது. வரும்போது அவர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு, இவ என்னை மட்டுமே நினச்சிக்கிட்டு இருந்து வரவளாக இருக்கணும் அப்படின்னு. போன இதில் நம்ம ஒன்று பேசணும், ஞாபகம் நினைக்கிறேன். அதாவது ஒரு கப்பை கொடுத்துட்டு, ஒரு மணவாட்டிக்கிட்ட யூத முறைமையில் கப்பை கொடுத்துட்டு ஒரு ட்ரெஸ் கொடுத்துட்டு போவாங்க. அவர் வரும்போது அந்த மணவாட்டி என்ன செய்யணும், அந்த வஸ்திரத்தை தரித்தவளாக இருக்கணும், அந்த கப்பு குறைஞ்சிருக்கணும். இது என்ன அடிப்படைனா, அவர் எப்போ வருவார்னு தெரியாது, அவர் வர வரைக்கும் அது அப்படி இருக்கணும்னா 24 hours அவரையே நினச்சிக்கிட்டு இருக்கணும்னு அர்த்தம். அவர் எப்போ வருவார் எனக்கு தெரியாது, அவர் வரும்போது எங்கிட்ட கல்யாண வஸ்திரம் இருக்கணும். அதனால தான் பைபிள் சொல்லும், மணவாளன் வரும்போது கல்யாண வஸ்திரம் தரித்திராதவனாய் காணப்படுகிறவன் எவனும். ஸோ அந்த மாதிரி தான் கிரைஸ்ட் என்ன நினைக்கிறான்னா, 24 hours என்னையே நினைக்கிறோம், என்னையே யோசிக்கிற ஒரு ஆள், என்னையே யோசிக்கிற ஒரு சர்ச், அவ தான் கற்புள்ள கன்னிகை.